எதனால அந்த கதை இப்படி போகுதுங்கிறதுக்கு ஒரு பதிலே கிடையாது. பாரதி கண்ணம்மா சீரியல் இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அப்படியே வந்து கம்ப்ளீட்டா ஒரு டைரக்ஷன்லெஸ்ன்னு சொல்லுவாங்க. எத நோக்கி பயணிக்கிறோம்னு தெரியாம, திசை தெரியாம அப்படியே போயிட்டுருக்கோம். அதே விஷயம் இப்போ மகாநதி சீரியல்ல நடக்க ஆரம்பிக்குது. மகாநதி சீரியல் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் காவேரிக்கு இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் மட்டும் தான். மற்றபடி இந்த சீரியலை ஆரம்பத்துலேருந்து பார்த்தவங்கள்ல பாதி பேர் இந்த நிவின் காவேரி ஃபேன்ஸ் இருந்தவங்கலாம் வந்து ஒரு மாதிரி விட்டு போயிட்டாங்க. அட போங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கதையே வந்து எங்கெங்கேயோ சம்மந்தம் இல்லாமல் போனதுனாலும் இன்னும் கொஞ்சம் பேர் போயிட்டாங்க. விஜய் காவேரி ஃபேன்ஸ் ஆச்சு இப்போ நிம்மதியாக இருக்காங்கன்னு வந்து பார்த்தா அதுவும் இல்லை. அவங்களுக்கான காட்சிகளும் இல்லை. அப்போ இப்போ என்ன தான் நடக்குது இந்த கதையிலன்னு வந்து பார்த்தா, அந்த முத்துமலர் குடும்பத்தை கூட்டு வந்தது மட்டும் இல்லாமல், இப்போ இறந்து போன சந்தானத்தை வில்லனாக்கிட்டாங்க. அவர் திருப்பி வருவாரா இல்லையான்னு ஒரு கொக்கி இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, முத்துமலர் குடும்பம் ஃப்ராடா இல்லையான்னு பார்த்தா, அவங்க ரொம்ப பரிதாபமான பாவமான நிலைமையில் இருக்க மாதிரி, அவங்க மேலே நமக்கு அனுதாபம் வர மாதிரி விஷயங்களை பண்ணுறாங்க. இதுக்கு நடுவில் இன்னமும் மோசமாக, அதாவது இதை விட இந்த கதை இந்த ராக் பாட்டம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது தரமட்டத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா, இதுக்கு மேலே நீங்கள் மேலே மட்டும் தான் போக முடியும். வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து ஹோப்பை விட்டுறாதீங்க, நம்பிக்கையை விட்டுறாதீங்க. குட் திங் அபவுட் ராக் பாட்டம் இஸ் ஹிட்டிங் த ராக் பாட்டம் இஸ் யூ கேன் கோ அப், யூ கேன் ஒன்லி கோ அப் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயம் தான் நடக்க போது போல. இதை விட மோசமாக மகாநதி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு பார்த்தா இன்னும் கொஞ்சம் குழி தோண்டிட்டு இருக்காங்க. குழி தோண்டி இன்னும் கீழே போகிறாங்க. இப்போ என்ன நடக்குது? நர்மதா கூட கிருஷ்ணா வந்து விளையாண்டுட்டு இருக்காரு. நர்மதா ஒரு அண்ணன் இல்லாமல் வளர்ந்த ஒரு பொண்ணு. அதனால் வந்து அண்ணன் இருந்தால் நல்லா இருக்கும், அவங்களும் ஜாலியாக விளையாடுறாங்க. அப்போ ஏதோ சின்னதாக வந்து ஒரு விஷயம் நடக்கும் பொழுது குடுக்குடுன்னு விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, நீ பெரிய பொண்ணு நர்மதா அவளை தொட்டு பேசுறதை வச்சுக்காத அப்படின்னு கிளம்பி போயிடுறாரு. இதை அன்பு பார்த்து சாரதா கிட்ட வந்து சொல்ல, சாரதா உடனே வந்து சின்ன பொண்ணு ஸ்கூல் பொண்ணு கிட்ட தப்பாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு போட்டு கிருஷ்ணாவை போட்டு அடிக்கிறாங்க. எதுக்கு? ஏன்? எதுக்காக இந்த மாதிரி கதை இப்படி போகுது? என்னதான் அந்த கதையில் சொல்ல வராங்க? எதனால வந்து இந்த கதையில் இப்படி ஒரு ட்ராக் எடுத்திருக்காங்க? எத்தனையோ விஷயங்கள் இருந்துச்சு. பசுபதி ராகினி போட்டு அடின்னு அடித்த ட்ராக் இருந்துச்சு. இதுகளில் பசுபதி பையனெல்லாம் கடத்தின ட்ராக் ஒன்று இருந்துச்சு. அப்புறம் ஊரில் இருக்க அந்த வீட்டை வந்து அவர் ஆக்குப்பை பண்ணார் இருக்குது. இப்போ இந்த வீட்டுக்கு இவங்களுக்கு கொடுக்கணும்னு பங்கு இருக்குது. பணத்தை கொடுத்து இந்த விஷயத்தை வந்து விஜய் முடிச்சுக்க முடியும். 2.5 லட்ச ரூபா ஆகும் அதிகபட்சம். ஆனால் அந்த 2.5 லட்ச ரூபா பணத்தையாச்சும் கொடுத்துடலாம். அது சரி 2.5 கோடி ரூபா ஆகும். அந்த 2.5 கோடி ரூபா இருக்குது விஜய் கிட்ட, அவ்வளோ கோடிக்கணக்கில் இருக்குங்கிறாங்க. அவர் கொடுத்து அதை முடிச்சு விடலாம். ஆனால் அதையும் அந்த பக்கமும் போகலை. ஸோ இப்போ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து லாயரையும் கூப்பிடலை. இது இல்லாமல் வேறு ஏதாச்சும் ட்ராக் காமிங்க, இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பல விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்குன்னா ஒரே விஷயம். மற்ற சீரியல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5-6 ட்ராக் ஒரே சமயத்தில் போயிட்டுருக்கு. அதில் எந்த விஷயம் நடக்க போகுது, என்ன நடக்க போகுதுன்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான திருப்பு முனைகள்னு கொண்டு வருவாங்க. எதுவுமே இல்லாமல் மண்ணு மாதிரி ஒரு ட்ராக்கை மட்டும் வச்சு அந்த ட்ராக்கையும் எவ்வளோ மோசமாக எடுக்க முடியுமோ அப்படி எடுத்து கொண்டு போயிட்டு இருக்கிறத பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இவ்வளோ தூரம் நம்ம வந்து ஹார்ஷாக ஒரு சீரியலுக்கு பேச வேண்டியது இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இத்தனை நாள் பார்த்தவங்க யாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் இந்த கதை எதை நோக்கி பயணிக்குதுங்கிறது தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.